இன்னைக்கு மாநிலம் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற அந்த சைக்கிள்கள்ல அதை பெறுவதில் பாத்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் எண்ணிக்கை மிக மிக அதிகம்னா வெறும் ஏதோ 1000 2000 5000 அப்படின்ற எண்ணிக்கை இல்ல. பாய்ஸை விட கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு 57,000 மாணவிகள் அதிகமான பேர் இன்னைக்கு சைக்கிள்ஸை பெற இருக்கின்றீங்க. ஆண்களை விட பெண் பிள்ளைகள் அதிகம் படிக்க வர்றதுக்கான அடையாளம் தான் இந்த எண்ணிக்கை. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சருடைய வெற்றி. இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்கிறோம். எத்தனை பேர் படிக்க வர்றீங்க? ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, படிக்க விட மாட்டாங்க. அதையெல்லாம் தலைகீழ மாத்தி பெண்கள்லாம் படிக்கணும், அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தினது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த நிலைமை சாதாரணமா வரல. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த நிலைமையை நாம் அடைஞ்சிருக்கோம். பல போராட்டங்கள் தியாகங்களுடைய பலனாகத்தான் இங்க நீங்க இத்தனை ஆயிரம் பேர் படிக்க வந்திருக்கிறீங்க. இதையெல்லாம் இந்த வரலாற்றை எல்லாம் மாணவர்கள் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, மாணவ செல்வங்கள் நீங்க அத்தனை பேரும் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில நீங்க அத்தனை பேரும் படிச்சு நல்ல நிலைமைக்கு முன்னேறி வரணும். அதுக்காக தான் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பல திட்டங்களை நிறைவேற்றிட்டு வராரு. சமீபத்துல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அரசு நடத்தினது, பள்ளி கல்வித்துறை நடந்துச்சு. கல்வி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறது அந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏழ்மை நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்த்திடும் அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பேரும் புரிஞ்சிருப்போம். கல்விங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டும் கொடுக்கறது இல்ல கல்வி, உங்களுக்கு அதோட சேர்த்து கான்பிடன்ஸையும் பவரையும் கொடுப்பதுதான் கல்வி. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே கல்விக்காக அதிக திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறார். படிப்பு மூலமா பெறுகின்ற அந்த அறிவை நீங்க சுயமா சிந்திக்க பயன்படுத்தணும்.